அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கங்கள். எல்லோரும் நலமாக இருக்க இறைவனுடைய துணை. உலகில் நல்லதே நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். எல்லோருக்கும் இறைவன் தான் துணை. இன்று குறும்பசெட்டி அம்பாள் ஆலயம் நேற்று நடந்தது தேர் உற்சவம். அதை நான் எதிர்பாரா விதமாக தவற விட்டுவிட்டேன். மிகவும் கவலை. இன்று தீர்த்த உற்சவம். எனவே அதற்காவது போக வேணும் என்று ஆயத்தமாக வழிகட்டி நிற்கின்றேன். இப்பொழுது பஸ் இருக்கிறது 9 மணிக்கு. அந்த பஸ்ஸுண்டால் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போய் கோயில் அடியில் இறங்கலாம். அதுதான் நிற்கின்றேன். மற்றது அண்மை காலமாக நான் நிறைய வீடியோக்கள் உண்மையில் நான் போடுற மாதிரி தொகையான வீடியோக்கள் மற்றவை போடுறதில்லை. ஒருவேளை கூடுதலாக நான் அப்லோட் செய்வதால் தான் எனக்கு வியூஸ் குறைகிறதோ தெரியலை. சில நேரங்களில் பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் 1300, 1200, 1500, குறைஞ்சபட்சம் 500க்கு மேலேயாவது வியூஸ் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாட்களாக எனக்கு என்ன காரணம்ன்றே தெரியலை. மிக மோசமாக மினைக்கட்டு வீடியோ நான் ஏன் போட்டேன்னு யோசிக்கிற அளவுக்கு வியூஸ் இருக்குது. என்ன காரணம்னே நான் தெரியலை. அதை இன்னொரு பிரச்சனை, இப்போ மேலோட்டமாக அப்லோட் செய்த எனது வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு 7 வியூஸோ 10 வியூஸோ ஏதோ ஒன்று காட்டிச்சுது. அதே வீடியோவை ஓப்பன் பண்ணின உடனே 407 ஏதோ ஒன்று பெரிய தொகையை காட்டுது வியூஸ். ஏன் இப்படி மாறி காட்டுறதுன்ட்டு எனக்கு தெரிய இல்லை. அது கூட எனக்கு தெரியாது. தொழில்நுட்பத்தின் மர்மங்கள் என்னன்றது எனக்கு தெரியலை. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நான் அப்லோட் பண்ணின பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்க்க ஒரு குறிப்பிட்ட வியூஸ் காட்டுது. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ளே கூடின வியூஸை காட்டுது. ஏன்னா இப்போ அந்த வியூஸை முன்னுக்கு காட்டல எனக்கு தெரியலை. அதோட காரணம் தெரியலை. ஆனால் உண்மையில் எனக்கு இப்போ 4000 வாட்சவர்ஸுக்கு மிக நெருங்கி கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இப்போ அந்த 4000 வாட்சவர்ஸ் வருமென்ற அந்த ஆசையில் தான் நானும் இரவு பகலாக நிறைய வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டால், நான் அதிகமாக ஷோர்ட்ஸ் தானே போடுறது. ஷோர்ட்ஸுண்டால் ஒரு நிமிஷத்தில் 59 செகண்டில் முடிய வேணும். அப்படி ஷோர்ட்ஸை போட்டால் அந்த ஷோர்ட்ஸுக்குள்ளே விளம்பரங்கள் போட முடியாதாம். யூடியூப் விளம்பரங்கள் போடுவதற்கு தானே ஆட்களுக்கு காசு கொடுக்குறது. அப்போ நான் ஷோர்ட்ஸை போடுறதால விளம்பரங்கள் போட இயலாதுண்டா எனக்கு அதுக்குரிய காசுகளும் எடுக்க முடியாதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் பெரிய வீடியோ போடணுமென்றால் 2 பிரச்சனை. இப்போ என்னுடைய ஃபோனில் தானே நான் அப்லோட் செய்கிறேன். எனவே மிகப்பெரிய வீடியோ சிலவில் போட்டால் போனதே இன்னும் தெரியலை, அப்லோட் ஆகுது இல்லை. மெமரி ஃபுல்லாக இருந்த காரணமோ தெரியலை. அப்போ மற்றது பெரிய வீடியோடு இப்போ நான் ஒரு கோயில் திருவிழா, இப்போ தேர் திருவிழா எல்லாம் அன்றைக்கு எடுத்து போட்டேன். ஆஞ்சநேயர் கோயில் தேர் திருவிழா ஒரு 20 25 கொஞ்சம் வியூஸ் தான் போயிருக்கு. இப்போ கோயில்களையோ அல்லது பொது அறிவு விஷயங்களோ அறிவுபூர்வமான விஷயங்களையோ மக்கள் பெரிதாக ஆர்வமாக பார்ப்பது குறைவு. ஒரே ஒரு வீடியோ தான் என்னுடைய ஒரு என்னவோ மின்னல் பற்றி ஏதோ போட்டதுக்கு கொஞ்சம் போயிருக்கு வியூஸ். ஆனால் அந்த சினிமா பாடல்கள், விசேடமாக குத்துப்பாட்டு, அப்படியான உற்சாகமூட்டும் பாடல்கள் என்றால் கொஞ்சம் மக்கள் விரும்பி பார்க்குறார்கள். அது ஏனென்றது நான் தெரியலை. நம்முடைய சமூக அமைப்பின் மாற்றமோ தெரியவில்லை. ஒரு பரபரப்பான உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற ரிலாக்ஸான பாட்டுகளை தான் விரும்புகிறார்கள். தத்துவங்கள், போதனைகள், அறிவுரைகள் எல்லாம் அதிகமாக போன என்ன போல கேஸுகளுக்குத்தான் அதுகள் பிடிக்கும். இளமட்டங்கள் இவற்றை விரும்புவதில்லை. சரி, என்னவோ எது இருந்தாலும் நமது வாழ்க்கையிலே நிச்சயமாக நாங்கள் சில தத்துவங்கள், வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் அறிய வேண்டும். அறியாவிட்டால் காயப்பட்ட பின்பு வைத்தியம் செய்வது போல இருக்கும். எனவே காயப்பட முன்பே உம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் இந்த அறிவுபூர்வமான தத்துவங்கள், வாழ்க்கை நெறிமுறைகள் இவற்றையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் பின்பற்றவும் வேண்டும். இப்பொழுது பூசை ஆலயம் தான், இன்னும் ஒரு அம்மன் ஆலயத்தில் தான் ஒளிபெருக்கி பாடிக்கொண்டிருக்கிறது. வீடியோவும் சற்று பெருத்து விட்டது. நன்றி. நீங்கள் இதை ஏற்று உண்மையில் நீங்கள் வீடியோவை பார்க்க வேணும். பார்த்துட்டு கிளிக் பண்ணி தட்டி கொண்டு போனால் அங்கே ஒரு பிரயோசனமும் இல்லை. வீடியோ உண்மையில் பதிவு செய்தது மக்கள் பார்த்தால் தான் அதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும், ஒரு போடுறதுக்கு ஒரு பிரயோசனம் வரும்.
சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய இருக்குது. எனக்கு 2800க்கு மேலே இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் வாட்சவர்ஸும் வளர வேணும். அதே போல் அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தான் தேவை. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ரசனத்தன்மை எல்லாம் தேவை. உங்களுடைய நல்ல கொமெண்ட்ஸும் தேவை. எனக்கு பெரும்பாலும் நல்ல கொமெண்ட்ஸ் தான் வருகிறது. எங்கேயும் அபூர்வமாக அரிசிக்குள்ளே கல் வந்த மாதிரி கொண்டு வரும் சில நேரம். அதுக்கு ஒன்றும் செய்ய இல்லாத மனிதர் எல்லோரும் ஒரே ரகம் இல்லை தானே. சரி, நன்றி. நேரமாகிறது. வணக்கம்.